கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த அற்புதமான இந்த கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வருகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், இம்மட்டமாய் நடத்தினவர், நம்மை நடத்த வல்லவர். ஆமென். சரி, நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். நம்ம ஒரு சில வாரங்களாய் நம்ம குடும்பமும் திருமணமும் குடும்பமும் என்ற தலைப்பில் நம்ம அநேக சத்தியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டு வருவீர்கள் என்றால் இது நிச்சயமாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். எதின் பிறகு இந்த சத்தியம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா, சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு உற்சாகமாக கைத்துட்டங்க பார்க்கலாம், சத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, திருமணமும் குடும்பத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பற்றி நம்ம போன வாரம் என்ன பேசுன்றதை பற்றி நான் லைட்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், போகலாம். இது நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஒரு பிரோஜனமாக இருக்கும். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் செய்வார். சரி, நம்ம என்ன பார்க்குறோம் என்றால் திருமணமும் குடும்பத்தை குறித்து நான் முதல் வாரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். போன வாரத்தில் வந்து திருமணம் என்றால் என்ன அதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்புறம் ஏன் திருமணம் பண்ணுறது பற்றி பார்த்தோம். திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒருவருக்கு ஒருவர் வாழ்கிற அந்த வாழ்க்கை இது பார்த்தீங்களா, அந்த வாழ்வுக்கு பேர் தான் திருமணம். அப்படின்னா அது வந்து ஒரு நாள் அல்ல, அது வந்து காலம் முழுமையாய் ஒருவருக்கு ஒருவர் நேசித்து, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்து, ஒருவருக்கு ஒருவர் பாதுகாத்து, அந்த ஒருவருக்கு ஒருவராய் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வாழ்வுக்கு பேர் தான் திருமணன்றது பற்றி நான் என்ன பண்ணேன் சொன்னேன். அப்புறம் ரெண்டாவது, ஏன் திருமணம் பண்ணணும் என்றால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு கடவுள் சொல்லியிருக்கார். ஒரு மனுஷன் தனியாக பூமியில் வாழ முடியாது, அவனுக்கு துணைன்றது ஒருத்தர் வேணும். அப்போ அந்த துணைக்கு பேர் தான் கர்த்தர் மனைவின்னு ஒருத்தர் தரார், கணவன் ஒருத்தர் தரார். அந்த கணவன் மனைவியாய் ஒருத்தர் வாழும்போது அவங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறாங்க, அவங்களுடைய எமோஷன்ஸை பகிர்ந்து கொள்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்து கொண்டு ஒன்றாக என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அப்போது தனித்து மனிதன் வாழ முடியாதுன்றதுக்காக, துணையாய் தருறதுக்காக தான் கர்த்தர் திருமணன்ற ஒரு பந்தத்தை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்காருன்றது நம்ம என்ன பண்ண பார்த்தோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த திருமணத்தை எது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ரெண்டாவது சக்ஸஸ்ஃபுல்லாக, வாட் மேக்ஸ் அ மேரேஜ் ஸ்ட்ராங் அண்ட் சக்ஸஸ், திருமணத்தை எது வலுவாகவும் எது வெற்றி உள்ள ஒரு திருமணமாய் மாற்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதே போல் எல்லாருடைய திருமண வாழ்க்கை சக்ஸஸாக இருக்க விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு லக்கு வேணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் சக்ஸஸ் ஆகணும்னா லக்கு அவசியம் அல்ல. நமக்கு தேவையானது வந்து நாலேஜ். நமக்கு தேவையானது என்னங்க? நாலேஜ். புத்தி மாத்திரம், அறிவு மாத்திரம் நம்ம இருந்தால் நம்முடைய திருமண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களோட கூட சேர்ந்து நானும் கற்றுனுக்கிறேன். நானும் உண்மையாக கற்றுக்கிறேன். எப்படி நான் கல்யாண வாழ்க்கையை சக்ஸஸாக வாழ்கிறது, எப்படி குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெய்லி நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த கற்றுக்கொண்டு இருக்கிற பாடத்திலிருந்து உங்களுக்கு கற்றுத்தரேன். மறுபடியும் அதை என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். சரி, நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். எது நம்ம மேரேஜ் லைஃப்பை ஸ்ட்ராங்காக சக்ஸஸ் ஆகிறத பற்றி 3 காரியத்தை பார்க்க போகிறேன். அந்த 3 காரியத்தை நான் உடனடியாக சொல்லிடுறேன். முதலாவது அன்பு. என்னங்க? அன்பு. லவ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் மேரேஜ் லைஃப். குடும்ப வாழ்க்கைக்கு அல்ல, திருமண வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமே என்னன்னு கேட்டால் என்ன? அன்பு. அன்புன்றதை விட இது கல்யாணன்றதுனால காதல்னு சொல்லலாம். அதை பற்றி நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன். அன்புக்கும் காதலுக்கும் பாசத்துக்கும் அது என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஆனால் எது ஒரு திருமண வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குது என்றால் அன்பு தான். லவ் மேக்ஸ் யுவர் மேரேஜ் லைஃப் மோஸ்ட் ஸ்ட்ராங். அல்லது லவ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் மேரேஜ். திருமணத்துக்கான ஒரு அஸ்திபாரம் என்னன்னு கேட்டால் அன்பு தான். ரெண்டாவது காரியம் என்னன்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். இந்த புரிந்து கொள்வது தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப வலுவாக்குது. It not only make a strong of your marriage, it is also it makes the healthy of your marriage. உங்கள் திருமண வாழ்க்கையை ஆரோக்கியம் ஆக்குது எதுன்னு கேட்டால் அந்த புரிந்து கொள்ளுதல். அப்போது ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் என்னங்க? ஃபவுண்டேஷன் என்ன? அன்பு. ரெண்டாவது ஸ்ட்ராங், ஒரு ஸ்டேபிள் அல்லது வந்து ஒரு பில்டிங்னு வச்சுக்கலாமே. ஒரு பில்டிங், இந்த பில்டிங் எதனால் கட்டப்படணும்னா அண்டர்ஸ்டாண்டிங்னால் தான். எப்படி? புனாதி இது ஃபவுண்டேஷன் வந்து அன்பு. அந்த ஃபவுண்டேஷன் மேலே கட்டப்படுறது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை கட்டப்படும் என்றால் அதுக்கு என்ன தேவை? அண்டர்ஸ்டாண்டிங்கு. மூணாவது வந்து காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்ப்ரமைஸ்னால் விட்டு கொடுத்ததெல்லாம் எப்படி சொல்கிறது? விட்டு கொடுக்குறது. நம்ம பாஷையில் விட்டு கொடுக்குறது, விட்டு கொடுத்தல். இந்த விட்டு கொடுத்தல் தான் என்னன்னு கேட்டால்
சஸ்டெய்னிங் அல்லது எவர்லாஸ்டிங்னு சொல்லுவாங்க. எவர்லாஸ்டிங்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப காலம் நிற்கிறது, ரொம்ப காலம் நிற்கிறது. புரியுதுங்களாங்க? நான் ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு வீடை பற்றி சொல்கிறேன். ஒரு வீடு கட்டினா ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஃபவுண்டேஷன் தேவை. அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் வீடு கட்டுறாங்க. இந்த கட்டப்பட்ட வீடு பல நாட்கள் இருக்கணும். எத்தனை நாட்கள் இருக்கணும்? ஒரு வாரம் கட்டுற வீடு இல்லை இது. இது காலமாக இருக்கணும். வீடு கட்டுறதுல ரகம் இருக்குது. குடிசை வீடு இருக்குது. இந்த குடிசை வீடு மழை காற்றுக்கே பிச்சுன்னு போயிடும். ஆமாவா இல்லையா? அப்புறம் மண் செவருனால கட்டுறாங்க வீடு. பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் மண் செவருனால வீடு கட்டுவாங்க. அது மழை அடிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மழையில் அப்படியே கரைஞ்சி வீடு கெட்டு போயிடும். அப்புறம் சில பேர் வந்து செங்கல்னால கட்டுறாங்க, சில பேர் ஆலோ பிளாக்னால கட்டுறாங்க. ஆனால் சில கட்டடங்களெல்லாம் பாருங்கள், அரண்மனைகளெல்லாம் பாருங்கள், கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. இன்றைக்கும் சில பிரிட்டிஷ் கட்டின கட்டடங்களெல்லாம் இன்றைக்கும் நம்ம கேஜிஎஃப்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்ன? அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கட்டியிருக்கிறாங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அது நீடிக்கும். அதுபோல தான் ஒரு மேரேஜ் லைஃப் வந்து சூப்பராக அமையணும்னா இந்த 3 காம்பவுண்ட், இந்த 3 எலிமெண்ட் இருக்கணும். அது என்ன? லவ் இருக்கணும், அன்பு இருக்கணும். 2வது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 3வது காம்ப்ரமைஸ் இருக்கணும், விட்டு கொடுத்தல், காதல் இருக்கணும், அன்பு இருக்கணும். 2வதாக புரிந்து கொள்வதில் இருக்கணும். 3வது விட்டு கொடுத்தல் இருக்கும். இந்த 3ஐ குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதலாவது அன்பு கிட்ட வரலாம். அன்பு எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு கேட்டால், கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை. அன்பு எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அன்பு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதிகபட்சமான அன்பு கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமான அன்பு இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பு என்ன ஆகும்னா குறைந்துடும். ஆனால் கல்யாணத்துக்கு வருகிற அன்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு பின்னாடி வருகிற காதல், யார் மேலே காதல்? மனைவி மேலே கணவனுக்கு வருகிற காதல், கணவன் மேலே மனைவிக்கு வருகிற காதல். இந்த காதலில் என்ன இருக்குன்னா மெச்சூரிட்டி இருக்கும். இந்த காதல் என்ன இருக்கும்? மெச்சூரிட்டி இருக்கும். அப்போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனத்தின் பிரகாரம் போகலாம், வாசிங்க பார்க்கலாம். முதலாவது 1 பேதுரு. சரி, 1 பேதுருக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பேதுரு கிட்ட வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். அன்பு கடிச்சு பார்க்கலாம். அன்பு என்றால் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 13 verses 4 and 5. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பாருங்க, அன்பை பத்தி டெஃபினிஷன் தராங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு எப்படியாப்பட்டதா? நீடிய சாந்தம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீடிய சாந்தம்னா லாங் சஃபரிங்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அல்லது எப்படி சொல்லுமா, ரொம்ப பொறுமை. நீடிய சாந்தம், நீடினா ரொம்ப பொறுமை. அன்பு இருந்தா ரொம்ப பொறுமையா இருக்குமா. யார் மேல அன்பு இருந்தா, யார் மேல அன்பு இருக்குதோ அந்த அந்த நபர் தப்பு பண்ணும்போது, இப்போ நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நம்ம பொறுப்போம். எவ்வளோ பொறுப்புனா, மிகப்பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கு சான்ஸ் தருவோம், மறுபடியும் நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருப்போம். இதைத்தான் பைபிள் சொல்கிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளதா, நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அன்புக்கு நீடிய சாந்தம் இருக்குதா, தயவு இருக்குதா. 2வது பார்ட்ல சொல்றாரு அன்பு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்கு என்ன இல்லைங்க? பொறாமை இல்லை. சில கணவர்கள் ஒய்ஃப் சாப்பிட்றது பார்த்து எவ்வளோ சாப்பிடுது பாரு அப்படின்னு பொறாமப்படுற கணவர்கள் இருக்கிறாங்க. கணவர்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு மனைவிகள் பொறாமப்படுறாங்க. கணவர்கள் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படி இருக்குதா இல்லையாங்க? பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ என்னன்னு கேட்டால், அன்பு இருந்தால் நம்மளுடைய பார்ட்னரை பார்த்து என்ன பண்ண மாட்டோம்னா பொறாமப்பட மாட்டோம். பொறாமை, அப்போ பொறாமை வருதுன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அன்பு கம்மியாக பொறாமை அதிகமாகிடும். அப்போ அன்பு இல்லாத நேரத்தில் கோவம், உடனடியாக கோவம் வரும், எடுத்தவொடனே கோவம் வரும். சில கணவர்மார்களெல்லாம் அந்த கோவம் சர்ன்னு ஏறவனை ஒன்று ஏதாச்சும் கையில் கிடைக்கிறது ஒடிப்பாங்க, இல்லை ஒய்ஃபை போட்டு அடிப்பாங்க. இவ்வளோதான். ஏன்? பொறுமையே இல்லை. அன்புல என்னால் பொறுமையே இல்லை. அதே போல் சில மனைவிகள் பாரு, எடுத்தவனை கத்துறது, எடுத்தவனை சவுண்டு, அது பேசி சொல்லி கூட முடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோவம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகும். காரணம் என்னன்னா, லாங் சஃபரிங் இல்லை, நீடிய சாந்தம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை. ஆனால் அன்புக்கு பொறுமை இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்புக்கு என்ன இருக்குது?
பொறுமை, பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை தான் சகிப்புத்தன்மை. இன்னைக்கு அநேக பெண்கள் கிட்ட பார்த்துருக்கேன், விசேஷமாக மனைவிகள் கிட்ட பார்த்துருப்பேன். கணவன் சரியில்லாத ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் போதும், கணவன் நன்றாய் குடும்பத்தை பார்க்காத பட்சத்தில் கூட இவர் மாறுவார். மனைவி பொறுக்கிறாங்களா? காரணம் என்ன? அந்த அன்பு தான் பொறுமையை தருது. நான் பார்த்துக்கிறேன் பாருங்க, எவ்வளோ மோசமான கணவனாக இருந்தாலும் அவரையும் நேசிக்கிறாங்க. யாரு? தன்னுடைய மனைவி நேசிக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? இந்த அன்புக்கு இது பார்த்தீங்களா, இந்த அன்பு ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல என்ன இருக்குது? பொறுமை இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன்ல பொறாமை இல்லை. அடுத்தது வாசிங்க. தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை போட்டுறாங்க, நான் படிக்கிறேன் பாருங்களேன். லவ் இஸ் பேஷண்ட், லவ் இஸ் கைண்ட், இட் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். அன்பு இருக்கிற ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, ராங் எல்லாம் ரெக்கார்டில் வச்சுக்க மாட்டாங்களா. இது இந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்க. சில பேர் குடும்பங்களில் பாருங்க நடக்கும்போது, நீ அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா, போன வாரம் நீ என்ன பண்ண தெரியுமா, மறந்துட்டேன்னு நினச்சியா, கல்யாணம் ஆன புதுசில் 1 மாதத்துலேயே என்னை என்ன பேச்சு பேசுன, நீ உங்கள் அம்மா முன்னாடி என்ன வார்த்தை நீ சொன்ன, நம்ம அங்கே அனிமுனுக்கு போகும்போது அங்கே என்ன சொன்ன நீ, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த ரெக்கார்ட்ஸை எழுதி வச்சுப்பாங்க. சில பெண்களுக்கு இருக்கிற அந்த எதில் புத்திக்குதோ இல்லையோ, குறை கண்டுபிடிக்கிறதுலையும் குத்தம் சொல்கிறதுலையும் இதுலலாம் பயங்கரமான மூளை பாருங்க. கரெக்டாக டேட்டு விட டைமை விட அந்த நாள், அந்த டேட், அந்த டைம் என்ன ஆச்சு தெரியுமா? எப்படி தெரியும்? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. காரணம் என்ன? அன்பு இல்லாத பட்சத்தில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய தவறுகளெல்லாம், குற்றங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீ இப்படி ஆக்கும், உங்கள் அம்மா இப்படி ஆக்கும், உங்கள் அப்பா இப்படி ஆக்கும், உங்கள் குடும்பம் இப்படி ஆக்கும், உன் ஜாதி இப்படி ஆக்கும், உன் ஊர் இப்படியா இருக்கும், உன் புத்தி அப்படியா இருக்கும், சொல்லி குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன? அன்பு இல்லாத பட்சத்தில் அதுக்கு பேஸ்மெண்ட்டே இல்லை. அன்பு இல்லைன்னா குடும்பத்தை சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அன்பு இல்லைன்னா குடும்பத்தை கட்டவே முடியாது. அன்பு இல்லை என்றால் கணவன் மனைவி சந்தோஷமாய் வாழவே முடியாது. இந்த அன்பு டெம்பரவரியான அன்பாக இருந்தால் அது சீக்கிரம் கலைந்து போயிடும். இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். திருமணன்றது சாதாரண விஷயமே இல்லை. அது சில பேர் நான் இந்த 2 வாரமாக கேட்குறதுனால சில பேர் கேட்டுக்கிறேன். சபனா பரிசுத்தத்தை பற்றி பேசணும், நீதி பற்றி பேசணும், கடவுளை பற்றி பேசணும். இது என்னங்க குடும்ப வாழ்க்கை பற்றி பேசணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசணும்? இன்னைக்கு ஏன் குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் கேட்டால், இந்த குடும்பத்தை மாத்திரம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி தன் பிள்ளைகள், இந்த அமைப்பு சரியாக இருந்தால் சமுதாயமே சரியாக இருக்குமா? உங்களால் நம்ப முடியுதா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஒன்றா வாழவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ்ன்றது அந்த கமிட்மெண்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை என்றால், ஏதோ ஆசைக்காகவும் மோகத்துக்காகவும் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய சம் நீட்ஸ், அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணை காதலிச்சேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, ஓகே ஃபைன். கொஞ்ச நாளில் அந்த பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகலை, இவங்க என்ன பண்ணல, ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கின்னு அடுத்த கல்யாணத்துக்கு போயிடலாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணின்னு இந்த கல்யாணம் பிடிக்கலையா, இந்த கல்யாணத்தை விட்டு விலகி அடுத்த கல்யாணம் ஈஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணிக்கிறாங்க. அதுபோல் ஒரே ஒரு மனிதன் 4-5 திருமணம் கூட பண்ணினுக்கிறாங்க. பெண்கள் 4-5 திருமணம் கூட பண்ணுறாங்க. ஒரு கணவன் பிடிக்கல, இன்னொரு கணவன் பிடிக்கல, இன்னொரு கடவுள். அதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகுது. அமெரிக்கா தேசத்துலலாம் எப்படின்னு கேட்டால், ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகுறாங்க, கொஞ்ச நாளில் குழந்தை பிறகுது, இவங்க டிவோர்ஸ் வாங்கி போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பாங்கன்னு கேட்டால், வாரத்தில் 4 நாள் அப்பா கிட்ட, 4 நாள் அம்மா கிட்ட, இப்படி தான் வளருவாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தர் கூட வாழ்ந்துன்னு இருப்பாங்க. இந்த அம்மா, சொந்த அம்மா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தர் கூட வாழ்ந்துன்னு இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. இந்த பெற்றோர்கள் தங்களுடைய சுகத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பிள்ளைகளை கைவிடுறாங்க. இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அவங்க மனசு ரீதியில் வலியாகி எமோஷனாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லாமல் வாலிப வயசில் ட்ரக்ஸ்குள்ளே போகிறாங்க.
வாலிப வயசுல தவறான பழக்க வழக்கத்துக்கு போறாங்க. தவறான பழக்க வழக்கத்துக்கு போறது மாத்திரம் இல்லாம அவங்க ஒரு குற்றவாளியா, ஒரு கிரைம் பண்ணி அவங்க ஒரு குற்றவாளியா ஆயிடுறாங்க. அவங்க வாழ்க்கை நாசனம் ஆகுது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டு வாழ்க்கையே இழந்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டா கல்யாணத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் சொசைட்டியில் நல்ல பிள்ளைங்க இல்லாமல் போகிறாங்க கேட்டால், அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் பிரச்சனையாக இருக்கிறாங்க. அப்போது ஒரு தாய் ஒரு தகப்பன் கரெக்டாக இருக்கும் போது, ஒரு தாய் ஒரு தகப்பன் கரெக்டாக இருந்தால் அந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை கரெக்டாக வளர்ப்பான். அந்த பிள்ளைகள் கரெக்டாக வளர்ந்தா அந்த பிள்ளை இந்த சமுதாயத்தில் ஒரு கரெக்டான ஒரு ஆளாக வருவாங்க. புரியுதுங்களா நான் பேசுகிற காரியம்? புரியுதுங்களாங்க? அப்போது இந்த பிள்ளை கரெக்டாக வரும்போது இந்த சொசைட்டி பிளெஸ்ஸிங்காக இருக்கும், இந்த சமுதாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் குடும்ப வாழ்க்கைன்றதுனால, கல்யாண வாழ்க்கையினால உங்கள் குடும்பம் பாதிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த சமுதாயமே பாதிக்கப்படுது. அப்போது உங்கள் வீடு நல்லா இருக்கும்போது உங்கள் தெருவு நல்லா இருக்கும், உங்கள் தெருவு நல்லா இருக்கும்போது உங்கள் ஏரியா நல்லா இருக்கும், உங்கள் ஏரியா நல்லா இருக்கும்போது இந்த பட்டணமே நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அந்த திருமண வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன் எது? காதலுங்க, அன்பு, அன்பு, அன்பு. நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேசிச்சிங்களோ தெரியலையோ, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போல்லாம் கொஞ்சம் கூட இதை பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிற கணவர்கள் ஃபெயிலியர் நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க. ஃபெயிலியரான மேரேஜ் தான் நீங்கள் சந்திப்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கணவனை நேசிக்கிறது முக்கியம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவியை நேசிக்கிறது முக்கியம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாய் கணவனை நேசிக்கணும், இன்னும் அதிகமாய் மனைவியை நேசிக்கணும். அது தாங்க உண்மை. ஆனால் சில பிம்பத்தினால, சில விதமான என்ன சொல்கிறது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் ஆகுறதுனால கல்யாண வாழ்க்கை அநேக பேருக்கு ஃபெயிலியர் ஆகுது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு மாத்திரம் அன்பு இருக்கும் என்றால், உங்களுக்கு மாத்திரம் காதல் உங்களுடைய கணவன் மேலே இருக்கும் என்றால், உங்கள் மனைவி மேலே இருக்கும் என்றால், அந்த கல்யாணத்தை, அந்த திருமண பந்தத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் a strong foundation. பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்களை சந்திக்கலாம், ஆனால் பிரிவினை மாத்திரம் வராது. ஏன் பிரிவினை வராது? கல்யாணன்றது உடையாது. ஏன் உடையாது என்றால், இந்த கல்யாணத்தை உடைக்காம காக்கிறது என்னன்னு கேட்டால் அன்பு தான், அன்பு தான், அன்பு தான். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சில கணவர்கள் மனைவி மேலே அன்பு காமிக்காம போகலாம், ஆனால் அன்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே போல சில மனைவி கணவன் மேலே அன்பு காமிக்காம இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, அவரை கண்டுக்காம இருப்பாங்க, அவரை மதிக்காம இருப்பாங்க. ஆனால் அந்த அன்பு மாத்திரம் எங்கேயோ ஒரு வாரத்தில் ஒட்டின்னு இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சில நேரத்தில் அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகும்போது துடிக்கும். மோசமான கணவனாக இருந்தாலும், சரியில்லாத கணவனாக இருந்தாலும், அவருக்கு ஒன்று ஆகும்போது மனைவி வேதனைப்படுவாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? உள்ளத்தில் என்னம்மா பிள்ளைங்க, இவன் இவ்வளோ மோசமாக இருந்தானே, இவன் சாவுறது நல்லதுன்ற ஒரு முடிவு கூட போயிடுவாங்க பிள்ளைங்க. ஆனால் மனைவி சொல்லுவாங்க, ஆனால் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் அவருடைய வீட்டுக்காரு, அவருடைய கணவன் அவ்வளோ பண்ணுவாங்க, அவ்வளோ கத்துவாங்க. ஆனால் பிள்ளைங்க அப்பாவை பற்றி ஏதாச்சும் பேசினா, அவரெல்லாம் அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசினா வாயை ஒடிச்சிடுவேன் சொல்கிறாங்களா? தாய் சொல்கிறாங்க. எப்படி சில பெற்றோர் பிள்ளைங்களுக்கு புரியல, என்னடா அவ்வளோ அடிக்கிறார், அப்போ கூட இவரை தான் இவங்க நேசிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது, வழி இல்லை. மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த காதல், கணவனுக்குள்ளே இருக்கிற அந்த காதல், அந்த அன்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த குடும்பத்தை அப்படியே தாங்கி பிடிச்சி விடித்து என்னது அவங்க கரெக்டாக அந்த உறவு துண்டிக்காதபடி அது அப்படியே சஸ்டைன் ஆகிடுது. இப்போ சில பேருக்கு புரியுது, ஓ இதனால அப்போ எனக்குள்ளேயும் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், உங்களுக்குள்ளே அது இருந்ததுனால தான். எது அது இருந்ததுனால தான் இத்தனை வருஷமாக உங்களுடைய கணவனோடு சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்ததுனால தான் இத்தனை காலமாக உங்கள் மனைவியோட என்ன பண்ணுறீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா அன்பு தான் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். அதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. அன்பு இருக்கணும், அந்த அன்பு தான் ஒவ்வொன்றும் தாங்கும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு, திருப்பங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4:8. 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதான் ரொம்ப அற்புதம் பாருங்க. இது இருக்கு நமக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கிலீஷ்ல எப்படி போடுறாங்கன்னா,
the love covers all the sin. எல்லாம் பாவத்தையும் அன்பு மறைக்கும், எல்லாம் பாவத்தையும் அன்பு மன்னிக்கும். அந்த மன்னிக்கு தன்மை எங்க இருக்குன்னு கேட்டா அன்புல தான் இருக்கு. நான் சொல்றேன், யாருமே உண்மைன்றதை விட யாருமே 100% பர்ஃபெக்ட் நம்ம சொல்லவே முடியாது. கணவன் மனைவி இதுதான் பிரச்சனை பாருங்க. அந்த ஈகோ தான் பெரிய பிரச்சனை. அந்த விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, மன்னிக்கிற தன்மை இல்லை. அவங்களுடைய குற்றத்தை ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. கணவன் பண்ண தப்பை ஹைலைட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனஸ்தாபம் ஆகும்போது குடும்பம் கூடிடுவாங்க. குடும்பம் நீங்கள் பாருங்களேன், மனைவி கணவன் செய்ததெல்லாம் சொல்லே இருப்பாங்க. அன்னைக்கு இப்படி பண்ணார், இன்னைக்கு அது பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். அதே போல மனைவி அவங்களுக்கு டேக்கல் கொடுக்கறதுக்காக டிட் ஃபார் டேட் மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் பண்ணேமா, இது மாத்திரம் கரெக்டா, அது மாத்திரம் கரெக்டா, அன்னைக்கு அப்படி பண்ணுச்சு, அன்னைக்கு சாப்பாடே செய்யல, அன்னைக்கு குழம்புல உப்பே போடல, அன்னைக்கு அப்படி பண்ணுச்சு, பிள்ளைங்களுக்கு துணியே மாத்தல, குளிக்கவே வைக்கல, சொல்லிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, டிட் ஃபார் டேட். மன்னிக்கிற தன்மை இல்லை, ஏத்துக்கிற தன்மை இல்லை. அது அஃப்கோர்ஸ் அவங்க ஒன்னா சேர்ந்துறது செகண்டரி, ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா அந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள இருக்குமா? அவங்க செய்த தவறெல்லாம் சில கணவர்கள் பாருங்க, சில மனைவிகள் ஸ்பெஷலா அவங்க கணவனை பத்தி ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு குடிக்கார கணவனா இருந்தா ஊருக்கே தெரியும் அவர் குடிப்பாருன்னு சொல்லிட்டு, அவர் சைலண்டா குடிச்சிட்டு வர ஆளா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து எங்க கணவனுக்காக வேண்டி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப குடிக்கிறார். சபையிலே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த குடிக்கார கணவனை தொடுங்க ஆண்டவரே. பாவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்போ அவர் யாருன்னு, குடிக்காரன்னு சொல்லிட்டு. ஆமாம், கணவன் தப்பு பண்ணவொடனே டக்குன்னு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு சொல்கிறது, அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வீட்டு அவங்க அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனுடைய மனதில் ஒரு பிக்சர் வந்தது. மருமகன் இப்படியாப்பட்டவன் அப்படின்னு ஒரு பிக்சரை கொண்டு வந்துடும். அப்போது என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த அன்பு சகல பாவத்தையும் மறைக்கும், சகல தப்புகளையும். தப்பு தான், நான் ஏற்றுக்கிறேன். கணவன் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், மனைவி தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஆனால் கணவன் பண்ண தப்பு மனைவிக்கு உண்மையாக கணவன் மேலே அன்பு இருக்கும் என்றால், கணவன் செய்த தப்பை மனைவி மன்னிப்பாள். நீ தப்பு பண்ணே அவன் மன்னிச்சுனே இருக்கணும் அப்படி சொல்ல வரல. நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் என்றால், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இயங்க வேண்டும் என்றால், வெறும் சஸ்டைன் பண்ணி போகிறது அல்ல. குடும்ப வாழ்க்கை சஸ்டைன் பண்ணி போகிறதுனா என்ன? பல்ல கட்சின்னு அவர் வாழ்க்கை அவருது, என் வாழ்க்கை எழுது, பிள்ளைங்களுக்காக நான் வாழ்கிறேன், உலகத்துக்காக நாங்கள் கணவன் மனைவி. ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து டாம் அண்ட் ஜெரியாக இருப்போம், அவர் அந்த ரூமு, நான் இந்த ரூமு. அது இல்லை. சஸ்டைன் பண்ணி வாழ்கிறது குடும்பம் அல்ல. சந்தோஷமே இல்லாமல் பல்ல கடிச்சுன்னு சகிச்சுக்குன்னு சமுதாயத்துக்காகவும் எங்கள் அப்பா அம்மாக்காக தான் உங்க கூட வாழ்கிறேன், இல்லை உங்ககிட்டலாம் வாழ மாட்டேன். என்னைக்கோ உங்களுக்கு சோத்தில் வச்சு சாவச்சிட்டு இருப்பேன், பல்ல கட்சின்னு வாழ்கிறேன். என்னைக்கோ உன்னை வெட்டிட்டு இருப்பேன், பல்ல கடிச்சு வாழணும்னு அவசியம் இல்லை. பல்ல கட்சின்னு வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. அது வந்து ஒரு சிறையின் வாழ்க்கை, அது ஒரு அடிமையின் வாழ்க்கை. ஆனால் திருமண வாழ்க்கையை அவ்வளோ கசப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. திருமண வாழ்க்கை எப்போ ஹாப்பி ஆகும்னா, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பார்ட்னர் செய்கிற தப்பை ஊரெல்லாம் டமராச்சுன்னுக்காதீங்க. வீட்டுக்காரர் பண்ண தப்பை உடனடியே, நைட்டு பண்ண தப்பை காலையிலேயே ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணும். அது எல்லா பெண்களுக்கும் இந்த அப்பா அம்மாக்களோட தொடர்பு கட்டாச்சுன்னு வச்சுங்களேன், குடும்பம் சூப்பராகிடும். அதே போல் அப்பா அம்மா பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பெண்ணு அவங்க கனவை, அதுதான் வாழ்க்கை. நீங்கள் மூக்கெல்லாம் நுழைக்கூடாது, போய் எட்டி பார்த்துன்னு இருக்கக்கூடாது. என்னம்மா எப்படிம்மா பார்க்குறாரு அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது குருட்டு தலையாக பண்ணி விட்டுருது, கேட்குறவனுக்கெல்லாம் குத்துருது. அப்புறமேட்டுக்கா எப்படி ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக யார் என்னன்னு பார்க்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சோலிக்கே போகக்கூடாது. அது அவங்களுடைய வாழ்க்கை. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது எதுன்னு கேட்டால் லவ் லவ் லவ். அதுதான். நீங்கள் உங்கள் அப்பாவை ரொம்ப நேசிக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அப்பாவை நேசிக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரை தான் நேசிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை அதிகமாக நேசிக்கலாம் ஆண்கள், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவை விட அதிகமாக யாரை தான் நேசிக்கணும்? மனைவியை தான் நேசிக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் கரெக்டு. காரணம் என்ன? இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது எதுன்னு கேட்டால் இந்த அன்பு தான். அந்த அன்பு ஒரு நாளும் குறையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? உங்களுக்கு தெரியாமவே கல்யாணம் நாட்கள் ஆக 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 உங்கள் மனைவி மேலே அன்பு ஜாஸ்தியாகும். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கணவன் மேலே உண்மையான லவர்ஸ் யார் தெரியுமாங்க? 60-65 வயசில் கூட பல்லெல்லாம் போயிட்டு தாத்தாவும் பாட்டியை ஒன்றா நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான லவர்ஸ். அவங்க தாங்க நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி பைக்கில் உக்காந்து போய் அப்படியே ஜாலியாக பீச்சு, பார்க்கு, தேட்டரு, அது இல்லை அவங்க லவர்ஸ் இல்லை.
உண்மையான லவ்வர்ஸ் யாருன்னு கேட்டால் 60-65 வயசுல கூட தாத்தா அந்த வெள்ளை முடி வந்த ஆயாவை லவ் பண்ணுறாங்களே, அந்த ஆயா முடியே இல்லாத அந்த தாத்தாவை லவ் பண்ணுறாங்களே, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மேரேஜ். அது அந்த அந்த அது யோசிச்சு பாருங்களேன். அதுதான் உண்மையான காதல். அந்த காதல்னால தான், அந்த பிரியத்தினால தான் இவ்வளோ வருஷம், இத்தனை வருஷம் தாண்டி எத்தனோ பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனையில பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளெல்லாம் பார்த்து இவ்வளோ வருஷம் கடந்து ஒரு 60-65 வயசுல இவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்கன்னு கேட்டால், தே ஆர் த பியூட்டிஃபுல் கப்பல்ஸ். அவங்க தான் ரொம்ப அழகான தம்பதி, அவங்க தான் அழகான கணவன் மனைவி என்று நான் நம்புகிறேன். அப்போது எது அவங்கள சஸ்டைன் பண்ணது? முதலாவது அன்பு, அந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத். அவங்க ஏதோ வாலிப வயசில் பைக்கில் உக்காந்து சுற்றுனவங்க இல்லை பாருங்கள். அவங்க ஏதோ வாலிப வயசில் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு ஐஸ்கிரீம் ஒரே ஐஸ்கிரீம் 2 பேரும் சாப்பிட்டுருந்தவங்க இல்லை பாருங்கள். அவங்க யார்? மெச்சூரிட்டியான லவ். ஏன்னா அவங்களுடைய அன்பு எங்கே போடப்பட்டிருந்தா, திருமணத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஒன்றா உக்காந்து பேசியிருப்பாங்க, எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஒருத்தர் நேசிச்சிருப்பாங்க. அந்த அன்பு வளர 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 அவங்க வாழ்க்கையில் பிள்ளைங்க வந்தாங்க போயிட்டாங்க, பேரம்பேத்தி வந்தாங்க போயிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர் மாத்திரமே ஒன்றாக இணைகிறாங்க. காரணம் என்ன? இந்த அன்பு இவங்களை இத்தனை நாட்களாய் சஸ்டைன் பண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. பிகாஸ் தட் இஸ் த ஃபவுண்டேஷன். அதுதான் ஃபவுண்டேஷன் என்று பார்க்குறோம். சரி, அன்பிலேயே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். அடுத்தது போகலாம், அண்டர்ஸ்டாண்டிங் போகலாம். இது ரொம்ப முக்கியம். அன்பை விட ஒரு படி மேலே எது தெரியுமாங்க? அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்கள், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்க? புரிந்து கொள்வது. எதை புரிந்து கொள்வது? ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது. இன்னைக்கு அநேக திருமணம் உடைகிறதுக்கு காரணம் என்ன? அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்புனால தான் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பிரதர் சொல்கிறாரு, பிரதர் 7 வருஷம் கல்யாணம் பண்ணோம், 7 வருஷம் லவ் பண்ண பிரதர். சுத்தாத பீச் இல்லை, போகாத தேட்டர் இல்லை, ஜாலியாக இருந்தோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம், 7 வருஷம் ஜாலியாக இருந்தோம். கல்யாணம் ஆகி 1 வாரம் சந்தோஷமாக இருக்க முடியல பிரதர். கல்யாணம் ஆகி 1 வாரம், ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து சண்டை. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, எது ஒரு லவ்? அது எங்கேஜ் ஆன லைஃப்னா காதலிக்கிறவர்களை பற்றி பேசுகிறேன். காதலிக்கும் போது இருந்த சந்தோஷம், காதலிக்கும் போது இருந்த அந்த 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 லைஃப் ஏன் திருமணத்துக்கு அப்புறம் இல்லைன்னா, காதலிக்கும் போது அது ஒரு ட்ரமாட்டிக் லைஃப், அது ஒரு கனவு உலகம், அதுக்கு கமிட்மெண்ட் தேவைப்படாது. காதலிக்கும் போது கமிட்மெண்ட் தேவைப்படுதா? தேவைப்படாது. ஆனால் கல்யாணன்றது அப்படி இல்லை. கல்யாணன்றது ஒரு கமிட்மெண்ட் தான். இட் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த இண்டிவிஜுவல். ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பு வருது, ஒருவருக்கு ஒருவர் சகிப்புத்தன்மை வேணும். அதுதான் பிரச்சனை பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு 7 வருஷம் வராத பிரச்சனை எப்படி கல்யாணத்துக்குனா? அப்போ கல்யாணம் தான் பிரச்சனையை உண்டாக்குதுன்னா அது இல்லை. கல்யாணத்துக்கு உங்களுக்கு காதல் மாத்திரம் இருந்தால் போதும். ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு வைக்கும்போது, அவர் உங்க மேலே அந்த அன்பு வைக்கும்போது 2 பேரும் அந்த ஒருவருக்கு ஒருவர் நேசித்ததுனால கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அன்போட கூட அதிகமாய் புரிந்து கொள்வதல் இருக்கணும். புரியுதுங்களாங்க? மனைவியை சரியாய் புரிந்துக்கிற கணவனாய் நீங்கள் இருப்பீங்க என்றால் சூப்பர். அதே போல கணவனை சரியாய் புரிந்து கொள்கிற மனைவியாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் ஸ்ட்ராங். அதுதான் குடும்பத்தை கட்டுறது, திருமண வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறது எது தெரியுமாங்க? அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமாங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி கூட மனைவியை புரிஞ்சிக்காத கணவன். ஏன்பா நீ சிரிக்கிற? கணவனை புரிஞ்சிக்காத மனைவி. யாரெல்லாம் ரியாக்ட் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் கொடுக்கல, யாரெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அவங்க கொடுத்துங்க. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்கள், அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி, கல்யாணம் ஆனவங்க தான் சொல்கிறேன், கல்யாணம் ஆனவங்கெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பணும். என் கணவனை நான் எவ்வளோ புரிஞ்சுன்னுக்கிறேன், எவ்வளோ நான் சொல்லிக்கிறது இல்லை. அவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். அவரை பற்றி உண்மையாக உங்களுக்கு தெரில. அவர் சகிச்சு தான் வாழ்கிறாரு. நீங்கள் நினச்சினுக்கிறீங்க உங்கள் குழம்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட, மா உன்ன மாதிரி சமைக்கே தெரிலம்மா, அதுக்குன்னு எத்தனை டைம் சொல்லிடுறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இப்போ அம்மா கிட்ட குழம்பு பிடிக்கலன்னு சொல்லிடுவார் ஈஸியாக. குழம்பு எப்படி மா இன்னைக்கு நல்லா இல்லை குழம்பு, ஈஸியாக சொல்லலாம். ஆனால் எந்த தைரியமான ஆம்பளை மனைவி செய்கிற குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்? சொல்லவே முடியாது, அவ்வளோ தைரியம் இல்லை. ஆனால் பாருங்களேன் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதுவும் இல்லைன்னா அப்புறம் கஞ்சி தான்.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிந்து கொள்வதற்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது பார்த்தீங்களா ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அநேக குடும்ப வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னதாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால குடும்பம் பிரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சும்மா சண்டை 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 சண்டை, தொட்டுந்துக்கலாம் சண்டை, தொட்டுந்துக்கலாம் சண்டை. என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மனைவி எப்பவுமே அது சொல்கிற இந்த டைலாக், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு என்ன வேணும் தெரியலையா உங்களுக்கு, இன்னைக்கு என்ன நாளுன்றது உங்களுக்கு தெரியலையா. மனைவியை புரிஞ்சிக்காத கணவன் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஸ்டடியில் நம்ம பார்க்கலாம், இந்த ஃபார்முலாவில் ரொம்ப ஈஸியாக உங்கள் மனைவி உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக உங்கள் கணவனை உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கெல்லாம் வெறும் நாலேஜ் இருந்தால் போதும். அந்த நாலேஜை நீங்கள் உங்கள் கணவனை நீங்கள் ஜெயிக்கலாம், உங்கள் மனைவி நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காததுனால குடும்பம் கட்டப்படுறதில்ல, பிரிவு சந்திக்கிறாங்க, சண்டைகள் நடக்குது, வீட்டில் போராட்டங்கள் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாம் பிரிவினைக்கும் காரணமாக இருக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். அதே 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கணவருக்கு சொல்றார், கணவர்களே உங்கள் மனைவியானவள் ஒரு பலவீன பாண்டம். நான் ஒரு பிரதர் கிட்ட பேசியிருந்தேன் இதை பற்றி. பிரதர், பலவீன பாண்டத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சிம்பிள் பிரதர். பலவீன பாண்டம்னா தொட்டாஞ்சினைக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொட்டாஞ்சினைக்கு மனைவியானவள் எப்படியா? தொட்டாஞ்சினைக்கு, தொட்டுந்துக்கெல்லாம் கோச்சிப்பான், தொட்டுந்துக்கெல்லாம் ஜோக்கு சொன்னால் அந்த ஜோக்கு சீரியஸாக எடுத்துக்கிறது. இப்போ பாருங்களேன், இந்த கணவன் மணிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாரு, ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறதுல. கணவன் அமைதியாக இருக்கிறாரா? அமைதியாக இருந்தால் அவருக்கு உணர்ச்சியே இல்லை, அவர் எனக்கு அன்பே இல்லைன்றது. அதே மனைவி அமைதியாக இருக்கும்போது கணவன் தான் நினச்சிக்கிறது. கணவன் நினைப்பாங்கன்னா, அதுக்கு என்ன நிம்மதியான வாழ்க்கை, நான் கஷ்டப்பட்டு வரேன், அது நான் காலிலேருந்து நிம்மதியாக வீட்டில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், எப்போ மனைவி அமைதியாக இருக்கிறாளோ அது ரொம்ப டேஞ்சர். ஆமாம், எப்போ உங்கள் மனைவி அமைதியாக இருக்கிறாளோ ஏகப்பட்ட மைண்டில் பிளான் பண்ணிருக்கிறா. கணவன் அமைதியாக இருப்பதும் நல்லதல்ல, மனைவி அமைதியாக இருப்பதும் நல்லதல்ல. கணவன் அமைதியாக இருக்கும்போது என்னென்னா, அங்கே சம்திங் தெர் இஸ் அ கேஆஸ். குவைட்டாக இருக்கிறாங்கன்னா, மனைவி பேச மாட்டேங்கிறா, அமைதியாக இருக்கிறான்னா பாதிக்கப்பட்டிருக்கிறா, ஹர்ட் ஆகிக்கிறா, ஃபீல் ஆகிட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ வருத்தம். அதை தயவு செய்து கணவன் புரிஞ்சுக்கணும். அமைதியாக இருந்த ஒன்று விட்டுருக்கூடாது. ஐயோடா நல்லது. சில கணவர்கள் அப்பப்போ மனைவி கூட சண்டை போடுவாங்க. ஏன் தெரியுமா? சண்டை போட்டால் மனைவி ஒரு 3 நாள் பேசாமல் இருக்குவான். அது கணவனுக்கு போனஸ் ஆகிடுது. சண்டை போட்டால் 3 நாள் பேச மாட்டா, 3 நாள் பேசினா நம்ம நிம்மதியாகலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறது 3 நாள் மனைவி பேச மாட்டாங்க, இவன் ஜாலியாகிறது. அதுக்கு வாய்ப்பு பெண்கள் தரவே கூடாது. அப்போ பாருங்கள், அமைதியினால கணவன் அமைதியாக இருக்கும்போது அவருக்கு எனக்கு மேலே அன்பே இல்லைன்னு நினச்சிக்கிறது பெண்கள். மனைவி அமைதியாக இருக்கும்போது மனைவிக்குன்னா அது ஜாலியாக நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. எமோஷனை புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்கள், ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே கணவன் மனைவியுடைய ஃபீலிங்ஸை தயவு செய்து புரிஞ்சுக்கணும், மனைவி கணவனுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும். பொதுவாக மனைவிகளுக்கு கணவன் என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன்னு என் ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பேன். அப்போது இவருடைய மைண்ட் செட் என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் வருது, அந்த பணத்தினால என் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிறேன், மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் இவர் நினைப்பார். ஆனால் மனைவி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், இவர் வேலைக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, காசு மாத்திரம் எடுத்து வந்து கொடுத்துட்டா போதுமா, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்போது கணவன் எதிர்பார்ப்பு மனைவி செய்கிறதில்ல, மனைவி கணவன் எதிர்பார்க்கறது அதிகமாக செய்தாலும் கணவனுக்கு அது திருப்தி ஆகுறதில்ல. அதே போல மனைவி எதிர்பார்க்கிறத விட கணவன், மனைவிக்கு ஒரு 10,000 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துறாரு கணவன், ஆனால் மனைவிக்கு அது முக்கியம் இல்லை. என் கூட உக்காந்து ஒரு 4 வார்த்தை பேசுவாரா, எனக்கு பிடிச்ச அந்த சாக்லேட் வாங்கி தருவாரா. ஏங்க சாக்லேட்டா? நான் 10,000 ரூபாய் புடவை எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு இஷ்டம் என்ன, என் விருப்பம் என்ன, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அதுதான் என்னுடைய விருப்பம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது கண்டிப்பாக வரும். இதுக்கு தான் நான் சொன்னேன், தாத்தா பாட்டி ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்கன்னா, தாத்தாக்கு இவ்வளோ வருஷம் தேவைப்படுச்சு மனைவியை புரிஞ்சுக்கிறது. அதுதான் ஒருத்தர் சொல்கிறாரு, கடல் ஆழமா, கடலை விட ஆழம் என்னத்தேம்மா பெண்களுடைய மனசா.
பெண்களுடைய மனசு கடலை விட ஆழமா. காரணம் என்னன்னா, அதை புரிந்து கொள்ளவே முடியாது. சாப்பிடணும்னு கேட்பாங்க, என்ன சாப்பிட்ற? சாப்பிடணும். என்ன சாப்பிட்ற? சாப்பிடணும். தோசையா? வேண்டாம். இட்லியா? வேண்டாம். பிரியாணியா? வேண்டாம். அதுவா? வேண்டாம். இதுவா? வேண்டாம். ஆனால் சாப்பிடும். அது டைரெக்டாக இது தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அவர் வாங்கி வந்து குத்துருவார். அது கூட உனக்கு தெரியாதா? இப்போ என்ன சாப்பிடணும் அது கூட உனக்கு தெரியாதா? தெரியலான்னு தானே கேட்குறாரு. அப்போ பாருங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, அந்த சஸ்டெயின் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் புரிந்து கொள்வது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இருப்போம் என்றால் குடும்பம் சக்ஸஸ். இங்கே அதுதான் வாசிக்கிறார். மனைவியானவள் எப்படியாப்பட்டவளா? அவர் ஒரு பலவீன பாண்டம்பா. பலவீன பாண்டமா இருக்கிறபடியால நீ யாரு? புருஷன். அந்த பெண்ணும் காலமெல்லாம் உன் கூட வாழணும் என்றால் விவேகமா நடந்து கொள் சொல்றாரா? இந்த விவேகத்துக்கு தான் இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்கள் வந்து விவேகத்தோட நடந்து கொள்றாங்களா? எடுத்தோன்னே கத்துறது, எடுத்தோன்னே கூச்சல் போடுறது. அந்த சடாபுடான்னு இருக்கக்கூடாது பாருங்க, தடாபுடான்னு இருக்கக்கூடாது. விவேகம் இருக்கணும் பாருங்க. ஒரு பெண்ணிடத்துல பேசும்போது விவேகம் இருக்கணும். சில பேருக்கு, சில பெண்களுக்கு, சில மனைவிகளுக்கு ஒரு டாபிக் எடுத்தா கோவம் வரும். ஆமா தானேங்க? டாபிக் எடுத்தா கோவம் வரும். அப்போ விவேகம் உள்ள ஒரு ஆண் யாருன்னு கேட்டா, இதை பத்தி கலர்னா அவ கோவப்படுவா அப்படின்னு தோந்தா, அப்ப அதை பத்தி போவே கூடாது. பொதுவாக பெண்களுக்கு பாருங்க, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசினா கோவம் வரும். ஆனால் பாரு, வேணும்னு குடும்பத்தை தான் இழுக்கிறது. எங்கேயோ இருக்கிறாங்க அப்பாவை தான் இழுக்கிறது. உங்கள் அப்பாக்குறானே, உங்கள் அம்மாக்குது, ஏன் அது இழுக்குது? அது பேசினா தான் சண்டை வருதுன்னு தெரியல. அப்போ தான் நோன்றுது. காரணம் என்ன? புரிந்து கொள்றது இல்லை. அதே போல் மனைவி அப்படிதான். கணவனுக்கு எது பிடிக்காதோ அதை பற்றி பேசாத, அமைதியாக விட்டுருனா அதை பற்றி தான் பேசுறது. ஏன்? தூண்டுறது, கத்துறது, கூச்சுறது. நான் சொல்கிறேன், ஒரு 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 மோசமான கல்யாண வாழ்க்கைனா எது தெரியுமாங்க? மோசமான கல்யாணம் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஒரு வேர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் அப்படின்னா எது தெரியுமாங்க? கணவன் மனைவி சண்டை போட்டுனே இருக்கிறது. மற்றவங்க வந்து புத்தி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டில் வந்து, ஏன்டா இப்படி பண்ணுற, உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருறா, ஏமா இப்படி பண்ணுற, நீ கட்டின இடத்துல ஒரு புத்திமதியை கேட்டு சந்தோஷமா இரு, யாராச்சும் புத்தி சொல்லுவாங்க என்றால் கணவன் மனைவிக்கு, நான் சொல்கிறேன், அதை விட மோசமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. எவ்வளோ வேதனை தெரியுமா? அது எவ்வளோ வேதனை தெரியுமா? ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்துக்கு வந்து மாமனாரோ மாமியாரோ அல்லது நாத்தனாரோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற சித்தப்பா பெரியப்பாவோ யாரோ வந்து, என்னடா கட்டின பொண்டாட்டி சரியாக பார்த்துக்க முடியா, உனக்கு என்னத்துக்கு நீ வாழ்கிற அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்றால், அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். மூணாவது மனுஷன் வந்து கட்டின பொண்டாட்டியை நல்லா காப்பாற்றுறா, பெத்த பிள்ளைங்களை சரியாக வலுடான்னு சொல்லிட்டு நான் பெத்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்றது இன்னொருத்தர் சொல்லுவாங்க என்றால், அப்போ நான் எவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்கிறேன். அதை விட மோசமானது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்நாளில் வாழவே கூடாது. அது சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இல்லவே இல்லை. என் மனைவி நான் தான் பார்த்துக்கணும், என் கணவன் நான் தான் பார்த்துக்கணும். அப்போது மனைவி அது போல் தான், என் கணவனுடைய கௌரவத்தை நான் தான் காப்பாற்றணும். வீட்டில் போய் உங்கள் மாமியார், உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு கணவனை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. அங்கே அது ரொம்ப பெரிய தவறு பாருங்கள். இன்றைக்கி அநேக பெண்கள் பண்ணுறது ரொம்ப தவறு. அதுதான் சொல்கிறேன், உங்கள் கணவனை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டு கொடுக்கவே கூடாது. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேசினார்னா அந்த வீட்டை விட்டு ஏஞ்சி வந்து நேர்க்கணும். அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், என் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்தோன்னே ஏன் அந்த ரோசம் இருக்கணும். அவரை போட்டு அடித்தாலும் வாங்கிட்டோம், அவர் எப்படி பண்ணோம், குத்தம் மூஞ்சில், அவனை வீட்டு வாசலில் சேர்க்கக்கூடாது. அவனை கேவலமாக திட்டி, மனுஷனா ஆம்பளையாடா நீ, உனக்கு எல்லாம் இதான் அதான் பேசி ரோட்டில் சந்தி சிரித்து அவமானப்படுத்துகிற அந்த நல்ல மனைவி நினைக்கிறீங்களா? நீங்கள் அது நல்ல குடும்ப வாழ்க்கை நினைக்கிறீங்களாங்க? நான் சொல்கிறேங்க, எதுவுமே உங்களை திணிக்கலை. கல்யாணம் பண்ணும்போது வந்து நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க லவ் பண்ணி இவன் தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி 100% மனப்பூர்வமாக தான் கல்யாணம் பண்ணுறீங்க. யாரும் உங்களை கழுத்தை பிடிச்சி முடியை பிடிச்சி தரன்னு அப்படி பண்ணல. அரேஞ்ச் மேரேஜில் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? குச்சின்னு உக்காந்து ஃபோனில் பேசினுக்கிறதுக்கு இல்லை. என்கேஜ்மெண்ட் ஆகி ஃபோனில் பேசி அவன் திருப்தி பாயினா அவனை கட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் டைம் கிடைக்குது. அந்த பொண்ணு சரியில்லைன்னா அந்த பொண்ணை கட் பண்ணுறதுக்கு அந்த டைம் கொடுக்குறாங்க. 3 மாதம் சுதாரிச்சுக்கோ. 3 மாதத்துல என்ன பேசுகிறோம் நம்ம? என்ன பேசுகிறீங்க? என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு குச்சின்னு பிரோஜனமானது ஒன்றுமே பேச மாட்டாங்க. சாப்பிட்டேன் என்ன பண்ணுற, அது இல்லை டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம். நீ என்ன பண்ணுவ, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ, சரி என்னப்பா என்ன நல்லா பார்த்துப்பியா, எல்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம். கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையா கைட்டி விட்டுணும். என்கேஜ்மெண்ட்டோட போட்டோண்டாய வேண்ட மாதிரி.
இந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட்டோட ஆனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆன பிடி கூட குச்சுன்னு பேசிட்டு கூட எல்லாம் தெரிஞ்சுன்னுக்கிறோம். நான் திருத்திடுவனாக்கும், நான் மாற்றிடுவனாக்கும், நான் கீழ்ச்சிடுவனாக்கும். அவருக்கு எந்த கெட்ட பழக்கம், நல்லவர் தான், வெறியன் குடிப்பார், அவ்வளோதான். ஏங்க அது ஒன்றும் போதாதான் குடும்பம் அழியறதுக்கு. அவர் நல்லவர் தான், வெறியும் அவர் அப்படித்தான், வெறி இப்படித்தான் அப்படின்ற மாதிரி. அப்படி அது புரியல பாருங்க. யூ ஆர் கமிட்டட் வித் பை யோர் ஓன் விஷ். நீங்கள் தான் விருப்பப்பட்டு அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் அந்த அரேஞ்ச் மேரேஜில் விருப்பத்தையே கேட்கலையா அவங்கக்கிட்ட? கேட்குறாங்க தானே, கேட்குறாங்க. பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குது. மனப்பூர்வமாக ஒத்துணுத்தா இப்படியெல்லாம் இருக்கும். இது தான் ஏரியா, இது தான் அவங்க மாமியார், இது தான் அவங்க வீடு, இது தான் அவங்க அப்பா, இது தான் அவங்க அம்மா, இத்தனி அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு நம்ம உள்ளே போகிறோம். வி ஹவ் அக்செப்ட் எவ்ரி திங். அப்போ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போகிற நமக்கு ஏன் அது சகிப்புத்தன்மை இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லவே இல்லை. அது இல்லாததுனால தான் குடும்பம் உடையுது. கணவர்களுக்கு சொல்கிறாங்க, அவள் மென்மையானவள் பா, சும்மாவே அழுவா, சும்மாவே அழுவா. மனைவி அழுறது பார்த்து கணவன் சொல்றது, எப்பவுமே நீலி கண்ணி, சும்மாத்துக்கு அழுகுறான் பிரதர், எல்லாத்துக்குமே அழுந்துடுறான், நடிக்கிறா. அழுந்தவொடனே கணவன் நினைக்கிறாங்க மனைவி என்ன பண்ணுறான், நடிக்கிறான். ஆண்கள் அழுவ முடியாது பாருங்க. எவ்வளோ திட்டினாலும் அவர் இப்படியே தான் உக்காந்துருப்பார், டிவி தான் பார்த்துருப்பார். இவரெல்லாம் மனுஷனா, கல்லான இறுதியும் பார்த்தியா அண்டர்ஸ்டாண்டிங்கு. மனைவி என்ன புரிஞ்சுக்கிறார் கணவர், நீலி கண்ணி, எப்போ அழும்பூஞ்சி, சும்மாவே அழுந்துடுறா அப்படின்னு. கணவனை குறித்து மனைவி என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு மனசாட்சியே இல்லை, நெஞ்சில் ஈரமே இல்லை, எவ்வளோ கேட்டுக்கிறப்பார், அப்போ கூட கல் மாதிரி உக்காந்துக்கிறப்பார். அவர் அப்படியா டிசைன் பண்ணிக்கிறார். அவரும் ஊன்னு அழுந்துருந்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன், நல்லா இருக்காது. அவரை கடவுள் அப்படி டிசைன் பண்ணிக்கிறார். இவரை சும்மா அழுகணும்னு டிசைன் பண்ணிக்கிறார். என்ன பண்ணுறது, கடவுளுடைய டிசைன், அதை அக்செப்ட் பண்ணணும். இது பேசினா அழுந்துடுவா இப்போ, அதனால நம்ம மீது அந்த கதையை என்ன பண்ணலாம், விட்டுடலாம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கற்றுக்கணும்னு வச்சுங்களேன், குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ சண்டை வந்தாலும் நீங்கள் சிரிச்சுன்னு அப்படியே நிதானமாக அடுத்து போயினே இருப்பீங்க. பிரிவினை வராது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் முடியல, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் அதை கன்க்ளூட் பண்ணிடுறேன். திருமண வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷன் எது நமங்க? அன்பு. இந்த அன்பு மற்றும் விட்டுறாதீங்க. இந்த அன்பு எங்கே வருதுன்னு கேட்டால், திருமணத்துக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா, மெச்சூரிட்டி. அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மாமனார் பற்றி தெரியாது, அவங்க வீடை பற்றி தெரியாது, அவர் எப்படி நைட்டில் இருப்பார் தெரியாது, அவர் எப்படி பகல் இருப்பார் தெரியாது. இவங்க பார்த்துங்கன்னா அந்த வெளியே டிப்டாப்பாக ரெடியாகி வராரு பார்த்தியா, அதை தான் இவங்க பார்த்துருப்பாங்க. அதே போல் இந்த ஆண் கூட அந்த பெண் வெளியே வரும்போது அந்த அவுட்டர் அப்பீரன்ஸ், வெளி தோற்றத்தையும் வெளியே இருக்கிற அந்த சோஷியலை பார்த்து தான் இவங்க காதலிப்பாங்க. ஆனால் திருமணன்றது அந்த ரங்கங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக கணவனுக்கு மனைவி பற்றி கம்ப்ளீட்டாக A to Z தெரிஞ்சிடும். அதே போல் மனைவிக்கும் A to Z தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணின்னு ஒருவருக்கொருவர் நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மெச்சூரிட்டியான அன்பு. அந்த அன்பு தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் மேரேஜ். இதை நீங்கள் காத்துக்கணும். தயவுசெய்து உங்கள் இது வரைக்கும் உங்கள் கணவனை நீங்கள் நேசிக்கலன்னா இனிலேருந்து லைட்டாக லவ் பண்ணுங்கள். அவரை லைட்டாக என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் கத்தர வேண்டியதாக இருப்பாங்க சர்ச்சில். இனிலேருந்து உங்கள் மனைவியை நீங்கள் நேசிங்க, மனைவியை நேசிங்க. அவள் தான் என்னுடைய மனைவி. உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு யார், என் மனைவி தான். அது பொய். ஆனால் யாருக்கு அழகாக இருக்கிறாலோ இல்லையோ, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என் மனைவி எனக்குன்னு அழகாக இருக்கணும். அப்படி உலக அழகியாக மனைவியை நீங்கள் பார்க்க வேண்டும், உங்கள் மனைவியை. அதே போல் உங்கள் கணவனை உலக அழகனாக பார்க்கலாம் பரவாயில்ல, உனக்கு அழகனாய் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கணவனை பார்க்கணும். அப்படி பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.